தற்போது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த போதைப் பொருள் எதிர்ப்புக்கு எதிராக இல்லை என்று சொல்லி சொன்னால் போதைப் பொருளை எதிர்க்கின்றவராக நாடு முழுவதும் இருக்கின்ற பல பேரை ஒன்று திரட்டி ஒரு போதைப் பொருளே இல்லாத ஒரு சமூகம் நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீவிர முயற்சிகளை தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் வெளிநாட்டில இருந்து எல்லாம் இந்த போதைப் பொருள் இறக்குமதியை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்து வருகிறது. இப்படி இருக்கின்ற போது தற்போது இலங்கைக்கு வெளிநாடொன்றில் இருந்து தபால் மூலம் அதிக பெறுமதியான பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, போதைப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் 60 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நாட்டில இருந்து இந்த போதைப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு சொல்லி சொன்னால் தாய்லாந்து நாட்டில இருந்துதான் இவ்வளவு தொகை போதைப் பொருளும் அனுப்பப்பட்டிருப்பதாக மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையம் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அந்த போதைப் பொருட்களினுடைய மொத்த எடை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6 கிலோகிராம் 201 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில்தான் இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த சந்தேக நபர் தெமட்டகுட பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் என்று சொல்லியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதியை யார் அனுப்பினார்கள் என்ற விஷயம் இதுவரையில வெளியாகவில்லை. தற்போது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற அதேவேளை இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையில் உள்ள பல பாகங்களிலும் நாளுக்கு நாள் பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே மாதிரி இப்ப எதிர்வரும் நாட்களில் நிறைய பேர் கைது செய்யப்படத்தான் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அளவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு 17 வயது பாடசாலை மாணவன் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக பாடசாலை மட்டத்திலும் கூட இந்த போதைப் பொருள் பாவனை வேரூன்ற தொடங்கி இருக்கிறது.